ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் கிராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ இன்ஃப்ளூயன்சர் வீடியோ. ஸோ அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா உங்களுக்கு இது சூப்பராகவே யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேஸ்லெஸ் வீடியோஸ் போடணும், இல்லை உங்கள் ஃபேஸ் தெரியாமல் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாஸில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Tech Gratify, a fresh citrus opening, floral heart, and warm woody finish. Long-lasting, modern fragrance that boosts confidence all day. Light, bold, and unforgettable for work, evenings, and ஸோ இப்போ பார்த்த இந்த ஏஐ இன்ஃப்ளூயன்சர் வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவரில் இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஐ இன்ஃப்ளூயன்சர் வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபீல் பிளாட்ஃபார்ம். ஸோ இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இமேஜஸ், ஏஐ ரிலேட்டட் இமேஜஸ் வீடியோஸையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ ரிலேட்டடான நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ வெறும் இமேஜ் கிரியேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் இமேஜ் இருக்குது, அண்ட் சினிமேட்டிக் இமேஜஸ் கிரியேட் பண்ணுறது, அண்ட் ஃபேஸ் ஸ்வாப் அதிலே. ஸோ நீங்கள் வந்து ரீலைட்னிங் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானோ பனானா ப்ரோவும் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஜிபிடி இமேஜ், வேன் 2.2, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் டூல்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் பண்ணி உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஸோ நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மை ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நிறைய தெரியும். அண்ட் வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிரியேட் வீடியோஸ், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோரா, கிளிங்கு. ஸோ கிளிங்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டூல். ஸோ அந்த டூல் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தனித்தனியாக ஒரு ஆப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானுமே இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இந்த ஏஐ இன்ஃப்ளூயன்சர் வீடியோவை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ChatGPT கிட்ட ஒரு இமேஜ் ரெஃபரன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ கிரியேட் எ பெர்ஃப்யூம் இமேஜ் அப்படின்னு சொல்லி நம்மளோட டெக் கிராட்டிஃபை நேம்லேயே வந்து ஒரு பெர்ஃப்யூம் இமேஜை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பெர்ஃப்யூம், அதாவது இப்போ நீங்கள் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, பட் ஆனால் இன்ஃப்ளூயன்சர் இல்லை, மாடல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ராடக்டோட இமேஜ் வச்சுருந்தாலே போதும். இப்போ நம்ம எதுவும் ப்ராடக்ட் வச்சு இல்லை, ஸோ அதனால் நான் ChatGPT கிட்டேருந்து ப்ராடக்டோட இமேஜை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இமேஜ் இருந்தாலே போதும், நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ கொடுக்குற ப்ராம்ப்டை வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ இன்ஃப்ளூயன்சர் வீடியோ ரெடி ஆகிடும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் வாய்ஸோட வரும். ஸோ நிறையா பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வீடியோ மட்டும் தான் வரும், வாய்ஸுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வித் வாய்ஸோடையும் வருது. சப்போஸ் நீங்கள் ஓன் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இமேஜ் இருக்கும், நீங்கள் அந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்ஃபீல்ட் ஆப்பில் ஆட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதாவது இன்ஃப்ளூயன்சர் வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி, அண்ட் உங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணி அனிமேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி, ஸோ இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஆட்ஸுக்கு தான் இந்த செக்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்டையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இன்ஃப்ளூயன்சர் ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா டர்ன் எனி ப்ராடக்ட் இன்டு அ வீடியோ ஆட் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட பர்பஸே என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அண்ட் அதை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்லெஸ்ஸாக வீடியோ போடணும் அப்படின்றதுக்கு பதிலாக வேறு ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஒரு ஏஐ வீடியோ இன் 3 ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் லிங்க்கை வந்து கொடுக்குற மாதிரி, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட் ஸ்டைல் எந்த மாதிரியான ஸ்டைல் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரீசெட் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தாலே உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராடக்ட் லிங்க் இருக்கு இல்லையா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் உங்களுடைய ப்ராடக்ட் லிங்க்கு கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே வச்சிடல, நான் ப்ராடக்டே வந்து ஸோ வெப்சைட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னாலே அதை வச்சு வந்து அதை வந்து வீடியோவை மேக் பண்ணிக்கும். ஸோ இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ராடக்ட் நேம் அப்படின்னு கேட்டிருக்கோம். ப்ராடக்ட் நேம் நம்மளுக்கு தெரியும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் என்னன்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் சப்போஸ் உங்களுக்கு டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க ChatGPT கிட்ட இந்த மாரி இது என்னோட ப்ராடக்ட். ஸோ இதுக்கு வந்து இந்த மாரி யூசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யூசஸ நீங்க குடுத்து, இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாரி எனக்கு குடு அப்படின்ற மாரி நீங்க ப்ராம்ப்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நார்மல் இங்கிலீஷ்லயே நீங்க ப்ராம்ப்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து இப்ப கிவ் எ டிஸ்கிரிப்ஷன் ஃபார் தி பெர்ஃப்யூம் அப்படின்ற மாரி சிம்பிளா தான் குடுத்துருக்கேன். அதே எனக்கு ஏத்த டிஸ்கிரிப்ஷன குடுத்துருக்கு. சப்போஸ் இதே வந்து உங்களுக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் வந்து கிவ் த டிஸ்கிரிப்ஷன் இன் தமிழ் சவுண்ட் பட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு குடுங்க. ஸோ அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ்லயே தமிழ்ல பேசினா எப்படி வருமோ, அந்த மாரி உங்களுக்கு அதாவது தங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு குடுக்கும். ஸோ ChatGPTல நீங்க நார்மலா நீங்க டைப் பண்ணி அத கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாரி கேட்டு நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணி, அத நீங்க வந்து இந்த ஏஐ ப்ராம்ப்ட்ல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் அதுல வந்து பெனிஃபிட்ஸ் அதுவே ஆட் பண்ணி குடுத்துருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே நான் வந்து இதுல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுடைய ப்ராடக்ட்ட பத்தி இந்த ஏஐ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த செக்ஷன் குடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, இமேஜ் அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்ப நம்மளோட இமேஜ இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்க சேவ் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு இல்ல. ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே இங்க அப்லோட் ஆகிடும். சப்போஸ் நீங்க 2, 3 இமேஜஸ் குடுக்கணும் அப்டின்னாலும் உங்களுக்கு பக்கத்திலேயே குடுத்துருக்காங்க. நீங்க ஒரே ப்ராடக்ட்லயே 2, 3 ஃப்ளேவர்ஸ் அந்த மாரிலாம் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்டின்னா, நீங்க அதையுமே அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிராண்ட் லோகோ குடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுடைய டெக்ராடிஃபை லோகோவே நான் இதில அப்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கேட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம குடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பிராண்ட் கலரும் கேட்டிருப்பாங்க. சப்போஸ் உங்க இமேஜ் வேற கலர்ல இருந்து பிராண்ட் கலர் வேற கலர்ல இருக்குன்னா, நீங்க அதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு ஆடுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸுமே உங்ககிட்டேருந்து வாங்கிக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க கரெக்ட்டா பக்காவா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆட் ரெடி ஆயிடும். ஸோ இப்போ கன்டின்யூன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கன்டின்யூ கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்களுடைய ஆடோட ப்ரீசெட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதாவது அன்பாக்சிங் மாரி வேணுமா? இல்ல வந்து டெய்லி மார்னிங் யூஸ் பண்ற மாரி வேணுமா? இல்ல ஜஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட் மட்டும் வச்சு உங்களுக்கு ஆட் வேணுமா? இன்ஃப்ளூயன்சர் இல்லாம. அந்த மாரி நெறைய டெம்ப்ளேட்ஸ் இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமலா இருக்கணும், கஸ்டமர் ரிவ்யூ பண்ற மாரி வேணும். ஸோ அந்த மாரி எப்படி வேணுமோ நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்ப பார்த்தீங்கன்னா, காஸி மார்னிங் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ காஸி மார்னிங் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டெய்லி ரொட்டீன்ல எப்படி என்னோட பெர்ஃப்யூம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு ஒருத்தவங்க ரிவ்யூ குடுக்குற மாரி. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் மாரி. ஸோ அத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல நீங்க ஒரு வீடியோவுக்கும் அதாவது ஒரு வீடியோ அல்ல இமேஜஸ் ஏதோ ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு சில கிரெடிட்ஸ் அதாவது பாயிண்ட்ஸ் மாரி வச்சிருப்பாங்க. ஸோ அத நீங்க யூஸ் பண்ணி இதுல ஜெனரேட் பண்ண மாரி தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க ட்ரை பண்றதுக்கு ஃப்ரீயாவே வச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரோ வெர்ஷன் தனியா இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரீ வெர்ஷனையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ வெர்ஷன் வேணுனாலும் நீங்க பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ பிளான்ஸ பத்தி நான் லாஸ்ட்டா உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் பிரீமியம் அந்த மாரி இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணி ஜெனரேட் வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். Experience Tech Gratify, a fresh citrus opening, floral heart, and warm woody finish. Long-lasting, modern fragrance that boosts confidence all day. Light, bold, and unforgettable for work, evenings, and ஸோ வீடியோ ரெடியாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் வீடியோ ஜெனரேட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஜெனரேட் பண்ண வீடியோவே வந்து கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணணும், இல்ல மாடிஃபை பண்ணணும்னா, நீங்க அதிலேயே கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க வீடியோ டவுன்லோட் பண்ணணும்னா, மேல டாப் கார்னர்ல இருக்க அந்த மெனுவ கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் குடுத்துக்கலாம். ஸோ இதில டவுன்லோட் பார்த்தீங்கன்னா, நீங்க டவுன்லோட் பண்ற வீடியோஸ்ல எந்த ஒரு வாட்டர் மார்க்ஸும் வராது. அண்ட் அதே மாரி குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை குவாலிட்டில தான் டவுன்லோட் ஆகும். ஏன்னா இதோட மினிமம் குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா, 720 டிபிலேருந்து தான் உங்களுக்கு வீடியோஸ், இமேஜஸ் எல்லாமே ஜெனரேட் ஆகும். ஸோ நீங்க குவாலிட்டி பத்தி வொரி பண்ண தேவையில்ல. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஏதாவது செட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த ப்ராம்ப்ட் கீழ உங்களுடைய ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும் அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 1:1 அந்த மாதிரி கொடுப்பீங்க. அதே வந்து யூடியூப்னா வந்து 16:9 அந்த மாதிரி கொடுப்பீங்க. ஸோ அது எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட் அப்படியே ஜென்ரேட் கொடுத்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கூட வந்து நீங்கள் எனக்கு இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வீடியோ கிரியேட் பண்ண அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு எண்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏஐ இன்ஃப்ளூயன்சர் ஆடை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் இமேஜ் இருந்தாலே உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் இந்த வெப்சைட்டில். ஸோ இந்த வெப்சைட்டில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வந்து ஒரு கேரக்டரை வந்து க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி சினிமேட்டிக் ஸ்டூடியோ, அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஸோ ஒரு சினிமாவில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதை ஜஸ்ட் நீங்கள் ப்ராம்ப்ட் மூலியமாகவே க்ரியேட் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அண்ட் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் நானே இதில் நிறைய ஏஐ வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் போன வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் வீடியோ ஒன்று ரெடி பண்ணேன். ஜஸ்ட் தமிழ்லேயே வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து ரெடி பண்ணியிருந்தேன். ChatGPTலேருந்து ப்ராம்ப்ட் எடுத்து ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணி க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூகுள் வியூஓ டூலை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லேயே உங்களுக்கு கூகுள் வியூஓவும் இருக்குது, கிளிங் இருக்குது, வேன் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேஷன், ஏஐ வீடியோ ஜென்ரேஷன் டூல்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சே நீங்கள் வந்து எல்லா ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இன்டர்ஃபேஸே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து கொடுப்பாங்க நீங்கள் ஜஸ்ட்டு சைன்இன் பண்ண உடனே. அண்ட் அந்த கிரெடிட்ஸ் வச்சு நீங்கள் என்ன ஜென்ரேட் பண்ணுமோ நீங்கள் அதை ஜென்ரேட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய வீடியோஸ்க்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இவங்களோட ப்ரைஸிங் பிளானுமே ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நானோ பனானா ப்ரோலேருந்து உங்களுக்கு கூகுள் வியூஓ இந்த மாதிரி எல்லா ஏஐயுமே ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் தனித்தனி பிளாட்ஃபார்மாக போய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சிங் டு சினிமேட்டிக் வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணதை ஜஸ்ட் அப்லோட் பண்ணி வீடியோவாக வேணும் அப்படின்னாலும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் வீடியோஸில் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும், நீங்கள் ஒரு வீடியோ வச்சுருக்கீங்க அதில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி ப்ராம்ப்ட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மற்ற சைட்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்காது. பட் இந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஆப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது ரிலேட்டடாக வீடியோஸையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.